ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஈஷா யோகா சென்டருக்கு தான். நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னு தெரியல, பட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ எந்த எக்ஸைட்மெண்ட்டோட அங்கே என்ன இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இருக்கிற சீனரிஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஈஷா யோகா சென்டர் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் முட்டத்து வயல் அப்படின்ற ஒரு கிராமம். நாங்கள் முதல்ல பேக் சைடு என்ட்ரன்ஸில் இருக்கிற தியானலிங்கம் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் முதல்ல போய் நின்னோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் போய் கார் பார்க்கிங்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கு அப்படின்றதுனால நாங்கள் பேக் சைடில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் ஆதியோகி சிலையை பார்க்க போனோம். இதுதான் அந்த தியானலிங்கமோட என்ட்ரன்ஸ். நீங்கள் ஃப்ரண்ட் மெயின் என்ட்ரன்ஸில் இறங்கினீங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் அந்த ஆதியோகி சிலை இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தான் இந்த தியானலிங்கம் என்ட்ரன்ஸ் வரும். ஸோ நாங்கள் இங்கே தியானலிங்கம் என்ட்ரன்ஸ்லேருந்து இறங்கிட்டு நாங்கள் டைரெக்டாக மாட்டு வண்டியில் ஆதியோகி சிலையை பார்க்க போனோம். தியானலிங்கத்துக்கு உள்ளே நாங்கள் போகல, பிகாஸ் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. மொபைல் ஃபோன்ஸ், பேக்ஸ் எதுவுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே நாங்கள் கிளாக் ரூமில் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம், பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லை அன்றைக்கி. அதனால் நாங்கள் அந்த தியானலிங்கம் பார்க்குறதுக்கு நாங்கள் உள்ளே போகல. இதுதான் அந்த ஈஷா யோகா சென்டரோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து கார் பார்க்கிங்க்கு போகணும். அங்கேருந்து நீங்கள் ஆதியோகி சிலைக்கிட்ட போகணும். ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் அந்த வண்டியில் நாங்கள் ஆதியோகி சிலைக்கிட்ட போக போகிறோம். இதுக்கு ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட், ஒன் வே 1 டிக்கெட்டுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு குடுகுடுன்னு போய் அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். இதுதான் காளை மாட்டு வண்டி. ஸோ இந்த காங்கேயம் காளைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா, நல்ல வெயிலாக இருந்தது. நிழல் இல்லாததுனால எங்களால் ரொம்ப தலைவலியே வந்துடுச்சு இந்த வெயிலில்.
போகிற வழியில் இந்த கடைகள்லாம் இருக்குது. பட் என்ன, இந்த கடைகளெல்லாம் டபுள் த காஸ்ட் ரேட். 10 ருபீஸ் ஐஸ்கிரீம்லாம் 25 ருபீஸ் இருந்தது. ஸோ நாங்கள் எதுவுமே அங்கே வாங்கலை. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாட்டு வண்டியில் போகிறதுக்கு. ஆக்சுவலி காளை மாட்டு வண்டியில் போகிறதுக்கு. அங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா சேவ் சாயில் அப்படின்னு ஒரு கேம்பெயின் போயிட்டு இருந்தது. அதுக்காக நிறைய விதமான செடிங்க அங்கே வச்சுருந்தாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அதை பற்றி ரொம்ப டீப்பாக நான் கேட்கல. ஒரு 5 நிமிஷம் மாட்டு வண்டியில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பேக் சைட் ஆஃப் ஆதியோகி ஸ்டாச்சு. இங்கே கூட அந்த ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே வரைக்கும் தான் இந்த வண்டி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து ஆதியோகி சிலையோட ஃப்ரண்ட்டு சைட் போகிறதுக்கு நம்ம நடந்து தான் போகணும். இங்கே நிறைய இடத்துக்கு நடந்து தான் போகணும் அப்படின்றதுனால பெரியவங்க, வயசானவங்க, நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கவங்கலாம் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேட்ரி கார்ஸ் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அங்கங்கே நிழல் கொடுக்கறதுக்கு ஷேட்ஸோ மரமோ ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து இந்த சிலையை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. 112 அடி உயரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவினிங் 7 o'clock இங்கே லைட் ஷோஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் அதை பார்க்குறதுக்கு அங்கே வெயிட் பண்ணல. மறுபடியும் இந்த இடத்துல இருந்து மாட்டு வண்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் மாட்டு வண்டியில் கிளம்பியாச்சு. வரும்போது நிறைய பேர் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்திருந்தாங்க. அந்த சிவன் சிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதை நேரில் போய் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் இதுன்னு சொல்லலாம்.
கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். அந்த தியானலிங்கத்துக்கு பேக் சைடு பின்னாடிலாம் அப்படியே ஃபுல்லாக காடு. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.